இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அர்ஜென்ட் பண தேவைக்காக எனக்கு சொந்தமான ஒரு லேண்டை சேட்டுக்கிட்ட பிளச் பண்ணி 5 கோடி ரூபா பணம் வாங்கியிருந்தேன். அதான் இப்போ வட்டியோட பணத்தை திரும்ப கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என் மகன் தான் பாத்துக்கிறான். அவங்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அப்படிங்களா? உங்க பையன் எங்க இருக்காரு? அவன் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். எப்போ வருவாரு? அது எனக்கு தெரியாதுங்க. நான் அவன் ஃபோன் நம்பர் தரேன், நீங்களே பேசிக்கோங்க. சரிங்க, சொல்லுங்க. சரிங்கம்மா, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்க. வரேங்க. சகல, என்னப்பா இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கு? சேட்டு இறந்து போனது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. சேட்டோட முகம் அந்த டாக்குமெண்ட்டை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட போறான்ப்பா. அப்படி எங்க சொல்ல போறாரு? சேட்டு டாக்குமெண்ட் விஷயத்தெல்லாம் அவங்க பையனுக்கும் சொல்லியிருப்பாரு. அவருக்கு அப்புறம் இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க பையன் தானே பார்த்துக்கணும். இப்போ அவர்கிட்ட பேசிடுறான். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ சார், என் பேர் கார்த்தி. உங்க அப்பா கிட்ட என் லேண்ட் டாக்குமெண்ட் பிளச் பண்ணி 5 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தேன். வட்டியோட அசலை செட்டில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போனான்னு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா இறந்து போன விஷயம் தெரிஞ்சது. உங்க அம்மா தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்க ஃபோன் நம்பர் கொடுத்து உங்க வீட்டை ஃபோன் பண்ணி பேசிக்க சொன்னாங்க. சார், நான் வெளியூர்ல இருக்கேன். வரதுக்கு 2 நாள் ஆகும். அப்பா போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். உங்க விஷயத்தை பத்தி அப்பாவும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் ஊருக்கு வந்தது என்ன வந்து பாருங்க. அப்படிங்களா? சரிங்க சார், நான் 2 நாள் கழிச்சு வந்து உங்களை பார்க்குறேன். டிகே. ரெண்டு நாள் கழிச்சு தான் ஊருக்கு வருவாராம். வந்ததும் டாக்குமெண்ட்டை பற்றி பேசலான் இருக்காரு. எதுவும் பிரச்சனை இல்லாம எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான்ப்பா. போலாம்.